லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ ஓகே பிடிக்கும்டா, எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் கோயம் சிட்டி கோகுல். நீங்க பார்த்துட்டு கேசி வ்ளாக்ஸ். ஸோ நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த வாய்ஸ் அண்ட் இந்த வீடியோ இப்படி ஒரு சேனல் இருக்குன்ட்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் நம்புறேன். ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசமா ஒரு வீடியோவே நம்ம போடல. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நல்ல ஒரு அப்டேட் வரப்போகுது. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா அதுக்கான அப்டேட்டை நான் கொடுப்பேன் ஒன் பை ஒன்னா. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பால் கம்பெனியில் இருக்க, ஸோ ஆர்எஸ்புரம் பால் கம்பெனியில் இருக்க சில் பண்ணு மாப்பி அப்படின்னு ஒரு கெஃபேக்கு வந்திருக்கோம். அதாவது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கெஃபேன்னே சொல்லலாம். நான் வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்த ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு கெஃபே போகணும், ஃப்ரெண்ட்ஸோட போகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு இருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செம்ம க்ரௌடாக இருக்குது. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே இன்னைக்கு செம்ம க்ரௌடாக இருக்குது. வீக்கெண்டு வேறையா, அதனால பயங்கரமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு சில் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் 4 பேர் வந்திருக்கோம், 5 பேர் வந்திருக்கோம். அப்படியே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம கோயம் சிட்டி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம அதை பண்ணிடுங்க. ஸோ வாங்க போகலாம். ஏன்டா பேசுறா என்ன? ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் ஹாட் டாக், ஃப்ரைடு சிக்கன் ஹாட் டாக் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அது வந்து அதுக்கு வேற ஒரு மீனிங்கும் இருக்குது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இதுதான் ஃபர்ஸ்ட் vlog ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவனுக்கு வந்து என்ன டேஸ்ட் பண்ணவும் விட மாட்டேங்கிறானுங்க, ரிவ்யூ பண்ணவும் விட மாட்டேறீங்க. லாஸ்ட்டாக இதே மாதிரி தரமான ஒரு தக்லீஃப் கொடுத்த ஒரு வீடியோ தான் கெஃபே டெர்னஸ். அங்கே போயிட்டு நாங்கள் செம்ம ஃபன் பண்ணோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 5 பேர் வந்துருக்கோம், 3 பேர் வந்தோம். அப்போ குளத்துக்கு நீ வரல, என்ன பேச விடுறீங்கடா, பேச விடுங்கடா, படுத்தாங்கடா. நீ இருறா கொஞ்சம், நான் டேஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்க சாப்பிடணும். ஸோ நீ இருறா. சாவு அடிக்கிறாங்களே. இப்போ சிக்கன் ஹாட் டாக் வந்து டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மயோனைஸ் போட்டு அண்ட் சாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் ஹாட் டாக் வந்து சாப்பிட்டதில்லை. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெட்டராகவே இருக்கும். இதோட டேஸ்ட்டு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்ட் வந்து இந்த மயோனைஸும் சாஸும் அள்ளி போட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த டேஸ்ட் வந்து இன்னுமே பெட்டராக தெரியும் நமக்கு. கண்டிப்பாக சில் பண்ண மாப்பிக்கு வந்தீங்கன்னா இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமா. இப்போ வந்து ஃப்ரைடு சிக்கன் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ஃப்ரைடு சிக்கன் அப்படின்னு, ஆமாம் ஃப்ரைடு சிக்கன் அப்படின்னு நம்ம அந்த சிங்கானூர் போகிற வழியில் அங்கே ஒன்று நம்ம vlog எடுத்தோம் இல்லையா? நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். கேஎஃப்சி விட சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். உண்மையாலே நிஜமாக கேஎஃப்சி விட கேஎஃப்சி லெவலுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதேமாரி இது வந்து பார்ப்போம் என்ன டேஸ்ட் இருக்குன்னு. கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக இருக்குது, மற்றபடி டேஸ்ட் வைஸ் ஓகே தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸியாக கொடுத்துருக்காங்க, அண்டு ரொம்ப லூஸியாக கொடுத்துருக்காங்க சிக்கன் ரைஸு. நான் நிறைய கடைக்கு போயிருப்பேன், அங்கே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இது வந்து கொஞ்சம் லூஸியாக நல்லா இருக்குது. இதுவும் அந்த மாதிரி ஒரு 80 rupees சம்திங், அவ்வளோதான். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துருக்காங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாக கேஎஃப்சி விட சூப்பராக இருக்குது. நம்ம அங்கே போயிருந்தோம் ஃப்ரைடு சிக்கனுக்கு, அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே சரி சாப்பிட்றோம். ஸோ நீங்களும் சாப்பிடணும் அப்படின்னா மறக்காமல் சில் பண்ணு மாப்பி வந்து கொஞ்சம் சில் பண்ணிட்டு போகலாம். என்னமோ இவன் ஆப்ரேட்டர் ஆமா வந்து நின்று பார்க்குறான். நுறையா நெய் கடையான் பேச விடுறா. இவனுங்களை வச்சுட்டு எப்படிரா இவனுங்களை வச்சுட்டு vlog பண்ண வந்து பெரிய தப்பாக போச்சு. ஒன்றும் இல்லை. சரி இப்போ வந்து என்ன ராஜு, கிட்கேட் ஸோ பை 1 get 1 ஃப்ரீல சீரியஸ் கிட்கேட் மில்க் ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸு நார்மலாக தான் இருக்குது. ஓகே அன்எக்ஸ்பெக்டட் அது. இருறா ஒரு நிமிஷம் பண்ணு, இருறா கொஞ்சம் பேசிக்கிறதா, ஜூஸ் மட்டும் சொல்லிக்கிறதா. பண்ணுங்கடா, என்ன முடியுமோ பண்ணுங்கடா. சும்மா சரியா பேச விடு. வாய் திறக்க கூடாது. எனக்கு ஒரு சரி நீ டேய்
யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கிட்னி கார்டு கொண்டு பிச்சு விட்டுறாத, அப்ப நீதான் காசு இருக்கிற. KitKat வந்து 1/1 get 1 free கொடுத்துருக்காங்க. 1/1 இல்ல 1/1 பாத்தீங்களா என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. buy 1 get 1 free கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. பட் என்ன விஷயம், ரொம்ப தெரிஞ்சிருக்கு சாமி, கொஞ்சம் இருற ஒரு நிமிஷம். ஷேர் இல்ல, கிளம்பு போ, வெளியே போய் போன் பேசோடு. நல்லா இருக்கு. பட் என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கு. மற்ற இடத்துல கொடுக்குற ஒரு டேஸ்ட் இல்லை. என்னன்னா இவங்க யூஸ் பண்ற ஒரு எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கு. பட் ஓகே தான். பட் இந்த பட்ஜெட்டுக்கும் ஸோ buy 1 get 1 free அப்படின்றதுக்கும் நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், அது மட்டும்தான் வித்தியாசம், வேற எதுவும். ஸோ இப்போ வந்து பர்கர் ட்ரை பண்ணலாம். டேய் குடிங்கடா குடிங்கடா, என்ன வேணா குடிங்கடா, என்னங்கடா ஊற்றிக்கோங்கடா. இல்லை இது மட்டும் சொல்லிக்கிறேன்டா. இது வந்து ஸ்ட்ராபெரி தானே, என்னது இது பிளாக் கரண்ட் ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இதை பார்த்து ஸ்ட்ராபெரின்னு நினச்சிட்டேன். ஏன்னா கரண்ட் கிளாப். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது. எனக்கு இதில் ரெண்டில் எது பிடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா கிட்கேட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. ஏன்னா எங்கே போனாலுமே எனக்கு பிளாக் கரண்ட் தான் ரொம்ப பிடிக்கும். பிளாக் கரண்ட்டை நான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவேன். ஆனால் இது சில் பண்ண மாதிரி வந்து பிளாக் கரண்ட் கொஞ்சம் டேஸ்ட் வைஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் கிட்கேட் வந்து நல்லா தான் இருக்குது. இதோட கம்பேர் பண்ணும்போது கிட்கேட் சிக்கன் பர்கர் நம்ம வந்து இப்போது டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, சாஸ் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். என்ன பார்த்தீங்கன்னா மயோனைஸ் வந்து இன்னும் நிறைய போட்டுருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஹாட் டாக்ல வந்து மயோனைஸ் நிறைய போட்டுருந்தாங்க, அது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு மயோனைஸ் பிடிக்காது, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனால் பட் மயோனைஸ் வந்து ஹாட் டாக்ல போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மயோனைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டிருக்காங்க. பட் அதோட டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்க மாட்டேங்குது. சாப்பிடும்போது டேஸ்ட் வைஸ் நார்மலாக தான் இருக்கும். பட் ஃப்ரைட் சிக்கன் வாங்கினா இன்னும் நல்லா இருக்கும். சிக்கன் பர்கர் வந்து முடியாத என்னால் போயிட்டு வந்துருக்கேன். ஃப்ரைட் சிக்கன் தான் சாப்பிட்ருக்கேன். கோவை ஃப்ரைட் சிக்கன் தான் நம்ம அன்னைக்கு அந்த வீடியோவில் வந்து சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு பார்க்கும்போது சிக்கன் பர்கர் புதுசாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தா சிக்கன் பர்கர் நார்மலான ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்கு. இங்கே எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஃபுட்டுமே அதுக்கான டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ குறைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. எதுவுமே கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட வந்து சில் பண்ண மாட்டேங்குது, சில் பண்ணிட்டு போகலாம். ஏதோ பேச விடு அப்பாடா. ஒரு தொல்லை போயிடுச்சு வந்து உட்கார கூப்பிட்டு வந்துடும். ஐயோ வருது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பூமரங்கில் வச்சுட்டு சாப்பிட போகிறேன். என் வந்துட்டான்டா சனியம் பக்கத்தாலே வந்துருக்குது. அது பூமரங்கில் மஜிட்டை வந்து சாப்பிட போகிறேன். ஸோ சீக்கிரமாக பேசி முடிச்சிடறேன். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சரி என்கிட்ட போட்டு நல்லாவே. இப்போ நீ தான்டா சொல்ல போற, சொல்றா என் சேனல்ல சொல்றான். என்னதான் சொல்றேன். என் பேர் மொஜிட்டோ பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம், ஐஸு, அதுக்கப்புறம் லைட்டு பிங்கிஷாக இருக்குது கடிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொஜிட்டோ நல்ல ஒரு காமாச்சு. பையனுக்கு எல்லாமே பிடிக்கும், பிடிக்கும். நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்குது. இந்த நாய்கூட எல்லாம் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. சரி நம்ம ட்ரை பண்ணி டேஸ்ட்டு சொல்லணும். இருப்பா குடிச்சுக்கிறேன். லைட் சோடா மாதிரி இருக்குது. சோடா இல்லை எனக்கு கேட்கணும், நீயே சொல்லி. சோடா வித் ஐஸ் வித் லெமன் சோடா அந்த மாதிரி ஒரு லெமன் மாதிரி இருக்குது. யாரும் நல்லா இல்லைன்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு. மொஜிட்டோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம், ஆர்டர் பண்ணியிருக்கோம்.
கூட நான் தானே சொல்லணும். லைம் வந்து சூப்பராகவே இருக்கு. ஆனா ஒரே நிமிஷம் இரு. லைம்ல வந்து எசன்ஸ் கொஞ்சம் தூக்கலா போட்டிருக்காங்க. அது நல்லாவே தெரியுது. எசன்ஸ் வந்து தூக்கலா போட்டது நல்லாவே தெரியுது. பட் எல்லாமே இது சாப்பிட்டுட்டு ஓவராலா ஒரு லைம் குடிக்கிறது நல்லாவே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் டைஜஷன் ஆகும் ஈஸியா. சிக்கன் விங்ஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். பட் வந்து சிக்கன் விங்ஸ் வந்து முடிஞ்சு. ஸோ அது 3 பீஸ் இருக்கும். அதனால ஷேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். பறக்காதீங்கடா, ஒயின் ஷாப் கடையில நிக்கிற மாதிரியே நீ பறக்குறானுங்க. இப்போ வந்து லெக் ஆர்டர் அவதூறான பேச்சு. சிக்கன் லெக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சிக்கன் லெக் ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லா கிறிஸ்பியா கொடுத்துருக்காங்க. நல்லா கிறிஸ்பியா கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வைஸ் நல்லாவே தான் இருக்கு. குறை எதுவும் இல்லை, சூப்பரா இருக்கு. பெட்டர் எல்லாரும் சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது லெக், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆன் பண்ணிட்டேன். டுடே vlog சொல்லுங்க. அப்புறம் நம்ம கோகுல நீ vlogger தான். சரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லாமே சாப்பிட்டு பார்த்தோம், எல்லாமே ட்ரை பண்ணுறோம். இன்னைக்கு ஒரு 7 ஐட்டம் நம்ம சாப்பிட்டோம். 7 நடுங்குது உனக்கு? ஆமா. ஒருவேளை இருக்குமோ அந்த மாதிரி 7 ஐட்டம் அந்த மாதிரி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. ஷேக்ஸ் மட்டும் ஒரு மாதிரி இருந்துச்சு. மொஜிட்டோ நல்ல பிளாக் கரண்ட் கிட்கேட் ஷேக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி லைட்டா அந்த டேஸ்ட் இருந்துச்சு. பட் ஓகே, அந்த பட்ஜெட்டுக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. மொஜிட்டோவும் நல்லா, மொஜிட்டோ லைம் சூப்பரா இருந்துச்சு. மற்றபடி சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாமே வேற லெவல் இருந்துச்சு. பட்ஜெட்டா சாப்பிடணும்னா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸோட வாங்க. கண்டிப்பா சூப்பரான ஒரு சில்லா இருக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோ நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கடா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஓகே, பிடிக்கும்டா. பிடிக்கணும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ கோயம்புத்தூர் மிரட்டனி கோயம்புத்தூர். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.